ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தலாம். நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இதில் உள்ள கண்டென்ட்டை வந்து உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கங்க. இதில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, தென் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட் தான் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ கோல்டு, டாலர் அதுவுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க இது கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோ கலரில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்க்கு அப்புறம் ஒரு கேப் அப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஒரு கன்சல்டேஷன்லேயே போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ அப்படி பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் இந்த எல்லோ கலர் ஜோன் தான் ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு 2 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அது ஒரு ஜோனாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 26,065 to 80 ஒரு ஜோன், 26,150 to 170. அதே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 25,820 to 795. அதுக்கப்புறம் 25,735 to 25,700. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். எங்கே பிரேக் ஆகுதோ கண்டிப்பாக அந்த சைடான டார்கெட் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதேமாரி இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இதுதான் வியூ. ஆனால் இந்த எல்லோ கலர் ஜோனில் நாளைக்கும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது எல்லாமே எனி சைடு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கான இதை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இதே மாதிரி நான் சென்செக்ஸ்க்கும் லெவல் எடுத்து வச்சுருக்கேன். சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெவல்ஸ் நான் மைல்டாக போட்டிருப்பேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் கிடையாது. இன்கேஸ் இந்த இந்த லெவல் தாண்டி பிரேக் ஆகும்போது இன்னும் வீரஸாக அவங்களுடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ நம்ம இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு லெவல் கொடுத்துருப்போம், ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே கரெக்டாக நடந்தது. சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப் சைடில் 2 லெவல்ஸ், டவுன் சைடில் 2 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 670 பாயிண்ட்ஸ். அப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல்ஸ் ரீச் ஆக வச்சதில் அப் சைடில் வந்து ஒரு 935 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு, அதாவது ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்க்கு இந்த லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. இங்கே ஒரு கன்சல்டேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு கன்சல்டேஷன் லாஸ்ட் 2 டேஸாக இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. Okay friends, thanks for watching. Thank you all.